இந்த சனி ஞாயிறு வந்தாலே ஐபிஎல்ல கையில பிடிக்க முடியாது. டபுள் ஹெட்டர்ஸா போட்டு ராவடி பண்ணிடுவான். அதே மாதிரி இன்னைக்கு நேத்து ஓகே, சனிக்கிழமை ஓகே, இன்னைக்கு ஒரு ராவடி பண்ணி வச்சிருக்கான் 7 மணி மேட்சுக்கு. அதை பத்தி நாங்க பேச போறது இல்ல. 3 மணி மேட்ச் ஒரு அருமையான மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே விசஸ் ஜிடி. ஜிடி வந்து ஒரு தோல்வியிலிருந்து வராங்க, சிஎஸ்கே அபார வெற்றியிலிருந்து வருது. அதுவும் இல்லாம சென்னையில நடக்குது. என்ன பண்ண போறாங்க எல்லாம் இந்த இதுல பார்ப்போம். இந்த கேகேஆர் எல்எஸ்சி மேட்சை பத்தி நாங்க கடைசியா 2 நிமிஷம் தான் பேசுவோம், அதுக்கப்புறம் பேச முடியாது. இது ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே இருக்கு பாருங்க. வீடியோக்குள்ள போயெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க சென்னையில் நடக்குதுன்னு சொன்னீங்க, அது மதிய மேட்ச் அழுத்தி சொல்லணும். எப்படி மதியம் மேட்ச் அப்படின்னு அழுத்தி சொல்லணும். வெயில்ல நடக்கிற மேட்ச் அப்படி சொல்லணும். இந்த மேட்ச் நீங்க பொறுமையா கூட ஆடுங்க. இன்ஜுரி ஆயிட்டு இருக்க எல்லாம் வீட்டுக்கு போவாதீங்க. சத்தியமா இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல முடியாது. சென்னை வெயில்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. சென்னையில வந்து சூரியன் வந்து சுளிர்ந்து அடிக்கும் அப்படியே மதியம். அதனால சென்னை மேட்ச் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல வின்னிங் காம்பினேஷன் பிரிக்க மாட்டாங்க. டீம்ல எந்த சேஞ்சஸ் இருக்க போறது இல்ல. அதே சஃப்ராஸ் அதே இடத்துல ஆட போறாரு. உருவில் பட்டில இறங்க போறது கிடையாது. அதனால வின்னிங் காம்பினேஷன் அப்படியே இருக்கு. இப்ப அந்த பக்கம் ஜிடிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, அங்கதான் ஒரு பிரச்சனையே. செஞ்சுரி அடிச்ச சாய் சுதர்சன் இருக்காரு, கில் இருக்காரு, பட்லர் இருக்காரு, மத்த யாரு சாய் சுதர்சன் ஹோம் கிரவுண்ட். இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லுங்க, வாஷிங்டன் சுந்தர் அங்க என்னவா ஆடுறாரு? பியூர் பேட்ஸ்மேனாவா இல்ல ஒரு ஆல்ரவுண்டரா? 1 2 3 சாபூத்ரி 4வது இடத்துல யாருமே அதனால இல்லப்பா பில் இந்த பிளான்ஸ் நாங்க அதுல சூஸ் பெஸ்ட் ஆன்சர் மாதிரி அதுல ஒரு ஓரளவுக்கு பெஸ்ட் ஆன்சர் அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோ நீங்க ஹோம் கிரவுண்ட் நீங்க சாய் சுதர்சனு நானும் இந்த 3 வருஷமா நம்பி ஏமாந்து போயிருக்கேன். சென்னையில சாய் சுதர்சன் இன்னைக்கு அடிப்பான், நாளைக்கு அடிப்பான், நாளானி அடிப்பான்னு பார்த்தா ஒரு நாள் கூட அடிச்சது கிடையாது. ஜிடி வந்து சென்னையில ப்ரூவன் ரெக்கார்டே கிடையாது. ரொம்ப மோசமான ரெக்கார்டு. சன்ரைஸ் கூட கேவலமான டீம். சென்னையில ஜெயிச்சதே இல்லையே. போன வருஷம் ஒரு மேட்ச் வச்சிட்டாங்க. அந்த டீம் வந்து ஜிடி கிட்ட போன வருஷம் சிஎஸ்கே தான் வின் பண்ணிச்சு. அப்படி இருக்குது. அப்படி இப்ப வந்து சிஎஸ்கே செம்ம டாமினேட்டா இருக்காங்க. பேட்டிங்கு சஞ்சு சாம்சன் பயங்கரமா ஆடுறாரு. மத்த யாரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த 20 ரன் 10 பந்து 20 ஒரு 5 பந்துக்கு 12 ரன் அது மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா ஜிடி டீம்ல என்ன பிரச்சனைனா சத அடிச்சா ஒரு 65 பந்துல சத அடிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஆனா சுத்தி அந்த ஹிட் 6 ஹிட்டிங்க்கு வந்து யாருமே கிடையாது. அந்த 65 பந்து பட்லர் எல்லாமே ஒரே மாதிரி இன்னிங்ஸ் ஆடுறாரு. நான் என்ன சொல்றேன், சாம்சன் பொறுமையா ஆடுறாருப்பா. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 55 பாலுக்கு 100 அடிச்சாலுமே பிரச்சனை இல்லை. பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆர்சிபிலயும் அதே மாதிரிதான். விராட் கோலி அப்படி ஆடினாலும் பின்னாடி அடிக்க ஆள் இருக்கு. இப்ப இந்த ஜிடில என்ன பிரச்சனைனா, கில்லும் 55 பாலுக்கு 100 அடிப்பாரு. சாய் சுதர்சனும் ஒரு 60 பாலுக்கு 100 அடிப்பாரு. பட்லரு பழைய ஃபார்ம்ல இல்ல. பழைய ஃபார்ம்ல இருந்தா வேற, அது பழைய பன்னீர்செல்வம்னா இருந்தா வேற மாதிரின்ற மாதிரி. பட்லரு ஃபார்ம் பெருசா இல்ல, அவருமே இதே கண்டிஷன்ல இருக்காரு. இதே கண்டிஷன் தான். 50 பாலுக்கு 100ன்ற கேட்டகரி தான் அவருமே. 36 பந்துக்கு செஞ்சுரி. இன்னைக்கு சூரியன் 36 பந்துக்கு செஞ்சுரி. அதுவே பத்தல. அந்த டீம் அப்பையும் தோக்குது. ஆமா, நான் பண்ண 56 இன்னிங்ஸ்ல 2000 ரன்ஸ் போட்டு சூப்பர் கை தட்டிட்டு இருக்கிறோம். பேட் 2 அடிக்கலாம். ஆனா வந்து ஒரு டீம் என்ன பண்றதுங்கிறது யோசிச்சு நீ 2 அடிக்கணும். யோசிக்கிறதே கிடையாது. இல்ல நான் சாய் சுதர்சன் ஒத்துக்குவேன். அவரும் அடிக்கலன்னா அந்த டீம் அந்த ரன்னும் வராது. நீ அதை ஒத்துக்கணும். அப்ப வந்து அப்ப அட்லீஸ்ட் ஸ்கில்லாச்சும் ஹிட்டிங் போகணுமே. 2 பேரும் ப்ரோ நேற்றுலாம் கிரண்ட் ப்ரோ 230 240 வந்திருக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்ப 20 ஓவர் ஆடுற பவர் பிளே ஃபுல்லா என்ன பவர் பிளே லெவல் இருக்கு 59 ஆகும். நீ ஏன்னா பவர் பிளேல ஃபுல் ஸ்ட்ரைக். இந்த சாயும் கில்லும் அந்த ஹர்திக் பாண்டியா ஜிடி இருந்தப்ப இதே மாதிரிதான் ஆடுவாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் பின்னாடி வந்து இருக்கிற ரஷீத் கானோ ஹர்திக் பாண்டியாவோ புல் பேக் பண்ணி எடுத்துட்டு போவாங்க டீமை. இப்ப அந்த மாதிரி பண்றதுக்கு யாரும் இல்ல இங்க. அதனாலதான் பிரச்சனையே. ஆமா, விஜய் சங்கர் அபினவ் மகனோட சூப்பரா விளையாடுறாங்க அந்த டைம். ஆமா,
அது அதெல்லாம் இருந்தா சரி, சொல்லி அதே மாதிரி நான் இன்னொன்னு நம்பிக்கையில தானே ராகுல் திரிபாட்டியா ஷாருக் கான்ல இருக்காங்க. நம்பிக்கை வைக்க மாட்டீங்களா? நீங்க bro, அதை பத்தி பேசாதீங்க. இன்னைக்கு அபினவ் பண்ணவரை பேசிக் பிரைஸ்ல எடுத்து வச்சுட்டா கூட நீங்க 3 பேரோட ஆஹா. ஏன்னா பர்ஃபார்ம் பண்ண அபினவ் மனோகர் விட்டுட்டு இந்த ஸ்கேம்பர் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. விடுங்க, அபினவ் மனோகர் காணோம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். ஷாருக் கான் என்ன டீம் மேனேஜ்மெண்ட்ட சொல்லிருப்பாரு, எப்படி தக்க வச்சாங்க? அது 8 கோடி என்னமோ 5 கோடியா? சொந்தக்காரன் எனக்கு பாக்கணும் ப்ரோ. ஷாருக் கான்லாம் வேஸ்ட் ப்ரோ. இந்த குமார் புஷகரான் அனுஷ்கா பத்தி ஆட்டத்துல இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நம்ம நக்கராக்கு ஒருவேளை நெட்ல பயங்கரமா இல்ல, பயங்கரமா விளையாடுவாரோ, அதனால நீ போட நெட்ஸ்ல விளையாண்டு என்ன ப்ரோ பண்றது? இல்ல, இந்த கமெண்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க நெட்ஸ்ல எல்லாருமே சூப்பரா தான் விளையாடுவாங்க அப்படின்னு. இல்ல, நான் ஜிடி இப்ப நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுன்னா ஜிடி 2 சேஞ்ச் பண்ணுவேன். இந்த அஞ்சு ராவத் குஷாகரா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் எடுத்து வந்துட்டு சாய் கிஷோர் எடுத்துட்டு வரும் நாளைக்கு மேட்ச்ல. ஏன்னா கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் சென்னை பிச்சுனால அவருக்கும் தெரியும். கரெக்ட் தான்டா நந்தார். நீ வந்துட்டு என்ன சொன்னீங்கன்னா போன மேட்ச் சாய் கிஷோர் வரும்னு சொல்லினார். நீ சொன்ன நேரம் நீ சொன்ன நேரம் இவ்வளவு நாள் இம்பாக்ட் லிஸ்ட்ல வச்சிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்காக யூஸ் பண்ணலாம். போன மேட்ச் வந்து இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கி நான் கூட என்ன இன்ஜுரி ஆகி வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இல்ல அது வந்து அவங்களுக்கு தான் பிளண்டரு. அவங்க டீம் தான் நாசமா போகுது. சாய் கிஷோர் வந்து நான் சாண்ட்னர் கூட கம்பேர் பண்ணுவேன். சாண்ட்னர் எப்படி போறாரோ அந்த மாதிரி போடுவார் சாய் கிஷோர். நான் எப்பயுமே ஐயா ரேட் பண்ணக்கூடிய பிளேயர். ஆமா ஆமா, சாய் கிஷோர் ஆனா ரஷித் கான் ஆட முடியாது ப்ரோ. ஏன் ஆட முடியாது? ஆமா, இப்படி ஆடிட்டு போலாம் ப்ரோ. இப்படிலாம் பண்ணா அவங்க ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. சிஎஸ்கே வின் பண்றது நாங்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் நம்ம நீங்க அப்படி பேசுறீங்க. சரி, ஓகே. இல்ல கண்டிப்பா ஆடுவார் ப்ரோ. போடும்போது இவருக்கு பால் போட்டு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா செஞ்சுரி அடிச்சிருந்தாருப்பா. செஞ்சுரி அடிச்ச பிளேயர் விக்கெட் எடுக்கிறது தான் ப்ரோ எங்க ஸ்பெஷலிஸ்ட். அக்யூலேஷன் எல்லாம் டிராப் பண்ண முடியாது. இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் வந்து இதை பேசிட்டே இருந்தேன். ரைட் லெஃப்ட் இருக்கிறப்ப கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வருவாங்க. 3 பேருமே இந்த எஸ்ஆர்எக்ஸ் மாதிரி லெஃப்ட்லயே இருக்கிறதாதான் பிரச்சனை. கொண்டு வர முடியாது. யாரு எந்த பிளேயருமே கொண்டு வர மாட்டாங்க. ரைட் லெஃப்ட் இருக்கனால நாளைக்கு அக்யூலேஷன் ஆடுவார். கேப்டன்ஷிப் வர ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்றாரு. அதனாலேயே கொண்டு வருவாரு. ஏன்னா சக்சஸ் கொடுக்காம பயங்கரமா அடி வாங்கியிருந்தா கூட நம்ம அவர் எடுத்துட்டு வர மாட்டோம்னு யோசிக்கலாம். 6 கொடுத்துமே அவர் பாத்தீங்கன்னா அந்த ஓவர் வெறும் 8 ரன் தான் கொடுத்தாரு. அவர் அந்த போன மேட்ச பாத்தீங்கன்னா 2 நோ பால் போட்டாரு. அப்பயுமே அந்த ஓவர் 8 ரன் தான் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஓப்பனிங் ஓவர் நல்லா போட்டு கொடுக்குறாரு. நீ மேட் ஹென்ரி நம்புறதுக்கு இவரை நம்பிட்டு போயிடலாங்கிற மாதிரி. அதனால எனக்கு அக்யூலேஷன் தான். அவ்வளவுதான், அவர் விட்டுறலாம். சரி, ஓகே. ப்ரெடிக்ஷன் டைம் வந்துருங்க. இந்த 2 டீம்ல யார் ஜெயிப்பாங்க? நான் வந்துட்டு சிஎஸ்கேவோட போறேன். ஜெயிச்சதுல இருந்து வந்துடுறதுனால சிஎஸ்கே போறேன். செஞ்சுரி அடிச்சுன்னு தோத்துட்டாங்கனால அது அவங்களுக்கு ஒரு டிராப் பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிடிக்கு. நான் சிஎஸ்கேவோட போறேன். ஸ்மார்ட் சேஞ்ச். ஓகே, நான் வந்து ஜிடியோட போறேன். சாமி அப்படின்னு சொல்லுன்னு எதிர்பார்க்காத. நானும் சிஎஸ்கேவோட போறேன். என்ன பழனிக்கே பால் எடுத்தாலும் ஒரு வாட்டி வந்தது ஒரு வாட்டி தான் கதை. ஜிடியோட போறேன் ப்ரோ. என்னோட இந்த ப்ரெடிக்ஷன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஜிடியோட போறேன். ஜிடி கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. அடுத்த மேட்சுக்கு போயிடலாம். இது வந்து என்ன விடுங்க, இந்த மேட்ச் வந்து எல்எஃப்சி கேகேஆர் இதோட மேட்ச். யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்ல மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் 2 டாப் 4 அடிச்சுக்கிறாங்க. இந்த 2 டீம் மட்டும் தான் பாட்டம். நான் தான் 10வது வருவேன், நான் தான் 10வது வருவேன். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நானா 9வது 10வது வருவேன்னு அடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். கேப்டன் விசஸ் புவர் கேப்டன். புவர் கேப்டன்ஸ் எதனால தோக்கறதுல எப்படி தோக்கலாம், எந்த விதத்துல தோக்கலாம், எப்படி தோக்க அப்படின்னு 2 டீமும் காட்டிட்டு இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து எல்எஸ்ஜி தான். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் கேகேஆர்னு. அவங்ககிட்ட இல்ல தோக்குறாங்க, இவங்ககிட்ட எல்லாம் இருக்கு தோக்குறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க இன்னைக்கு 230 ரன் அடிச்சு தோக்குறாங்க. அவங்ககிட்ட நீ 130 ரன் பேசி பண்ண முடியாது. ஐயோ, அது கொஞ்சம் எப்படி பேசி போட்டாவ நம்மள கேவலமா பேசுறாங்க வந்து
விடுங்க, அது வந்து அப்படிதான். சரி ஓகே, என்ன பண்ண போறாங்க? கேகேஆர் வந்து பதிலானா ஆடுவாங்களா இந்த மேட்ச்? பதிலானா அவைலபிள் மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. பத்திரனா ஆடுனா யாரு பதில் ஆடுவீங்க? ராமன் போறதுக்கு கொஞ்சம் ரன் அடிக்கிறாரு. பின்ன யாரோ ஆடி ஆகணும். சைபட்டு கேம் கிரீன் ரெண்டாட்டமா ஃபார்ம் பண்ணிட்டாரு. போனாட்டமே அந்த ஜெயிச்சது காரணம் அந்த கேம் கிரீன் ஒரு 12 ஒரு 30 இன்னொரு டைம்ல அடிச்சாரு. இல்ல நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே இவர் எடுப்பேன். போவல தூக்கிட்டு பதினான உள்ள கொண்டு வந்துருவேன். நிறைய தூக்க முடியாது. அடிக்கிறது என்ன அடிக்கிற 26 ரன் எனக்கு ஸ்கோர் தேவையில்ல. அதுக்கு பதிலா நான் ஒரு இது ஆடிட்டு இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், பவல் தூக்க மாட்டேன். பவல் தான் ஏதாவது ஒண்ணு அடிக்கிறான். நீ இருக்கிற பவுலிங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா யூஸ் பண்ணும்பா. நீ அடுக்க போன மேட்ச் என் கண்ணை மூடி தெரியும். கொல்கத்தால ஸ்லோ பிச் அனுப்புல் ரைட் 1 ஓவர் கொடுத்தாரு. நாம 12 ஓவர் ஸ்பின் தான். நீ 1 ஓவர் கூட தர மாட்டேன். இல்ல அப்படின்னா நீ கைய வைக்கணும்னா மேல இருக்க ஃபின்னால டீம் சைஃபோர்ட் தான் கைய வைக்கணும். அப்படியெல்லாம் வைக்கலாம். இல்ல நான் இன்னொரு ஆப்ஷனுமே சொல்றேன். இன்னொரு ஓப்பனிங் ஆப்ஷன் வேற ஏதாவது பார்த்துட்டு ரகுவன்சி கீப்பிங் பண்றான். அதுதான் சொல்றேன், ஒரு ரகுவன்சி ஓப்பனிங் தள்ளிட்டு அந்த பிளேஸ்ல மனிஷ் பாண்டே ஆடுங்க. கீப்பிங் ரகுவன்சி பண்ணிடுவாரு. ஒரு ஃபாரின் பிளேயர் ஆடலாம். மனிஷ் பாண்டே ஏன் திரும்ப கொண்டு வர மாட்டேங்கிறாரு? மனிஷ் பாண்டே ஒழுங்கானா கேப்டன்சி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் ரகானிக்கு பிரச்சனை. ரகானே பண்ற கேப்டன்சிக்கு மனிஷ் பாண்டே பண்ணலாம். நல்லா பண்ணுவான், சத்தியமா நல்லா பண்ணுவான். சரி இல்ல ரகானே தான் மோசமா பண்றாருன்னா வைஸ் கேப்டனா ஒரு மேட்ச் பண்ண இது கேப்டனா பண்ற ரிங்கு சிங்கும் அந்த மாதிரி தான் பண்றான். அதனால கேப்டன் மாதிரி போனாட்ட மாதிரி ஒரு 20 பந்து 25 ரன் அடிக்கணும்னா சேசிங் பண்ணி ஜெயிச்சு தருவாரு. தவிர கேப்டன்சிங்கிற பக்கமும் வேற. இந்த டீம்ல இவ்வளவு குறுகல்படி இருக்கு, அந்த டீம்ல குறுகல்படி மட்டுமே இருக்கு. அந்த டீம்ல என்ன நினைக்கலாம்? குளுறுபடி இல்ல, அத்தனையும் குரங்கு சேட்டை ரிசர்வ் பண்ணிட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன், ஜிடி டீம்ல 5 பேர் தான் நான் பிளேயரா கன்சிடர் பண்றேன். இதுல அதே மாதிரி 4 பவுலர் தான் பிளேயரா கன்சிடர் பண்றேன். வேற யாரும் கிடையாது. எல்லாத்தையுமே பிளேயரா கன்சிடர் பண்ண 10 பேர் அந்த ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆள் எடுக்கிற முடிவு தான் டீமே நாசமா போகுது. அந்த ஒரு ஆள் பத்தி நான் பேச போறது இல்ல ப்ரோ. என்ன விடுங்க, நான் பேசி அடி வாங்குறேன். அப்ப கண்டென்ட் யார் தரது? யார் அடி வாங்குறது? நீங்க தாங்க ப்ரோ, நீங்க அடி வாங்குங்க. இல்ல பிராங்கா சொல்றேன், ரிசர்வ் பண்ண ரொம்ப நாளா இந்த கிரிட்டிசைஸ் வச்சுட்டு ரிசர்வ் பண்ற மாதிரி ஒரு கேவலமான கேப்டன் பார்த்தது. ரிவ்யூ எடுக்கிறது, ஃபில் செட்டப் பண்றது, ஓவர் சேஞ்ச் கொடுக்கறது. டிம் டேவிட் ஒரு டைம் மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது அவன் ரிவ்யூ எடுக்கிறது விட்டான் பாத்தீங்களா? அதுல இருந்தே நான் அவன் கேப்டன்சி எனக்கு சுத்தமா முடியாது. அதுலதான் டெல்லி மேனேஜ்மெண்ட் பாட்டு, தம்பி உனக்கு நான் கேப்டன் கொடுக்க மாட்டேன், தயவு செஞ்சு நான் வேற கேப்டனை போட்டுக்கிறேன், நீ வெளியே போனாங்க. கேப்டன் கொடுத்தா நான் இருப்பேன்பா, இல்லைன்னா நான் வெளியே போறேன், வெளியே விட்டுருங்க அப்படின்னு. கேப்டன்சி கூட ஏதோ பவுண்டரி லைன்ல நின்னுக்கோ இல்ல எங்கேயோ நின்னு பண்ணிக்கோ, அவன் வந்து பால் போட்டா கூட நீ கீப்பர் தயவு செஞ்சு பின்னாடி நிக்காத. நீ கீப்பிங் நின்னு ஒரு ரிவ்யூ கூட எடுக்க மாட்டேன். ஜெயிக்க வேண்டிய கரெக்டா இருக்க ரிவ்யூ எடுக்க மாட்டேங்கிற, தேவையில்லாத ரிவ்யூ எடுத்து மேட்சே அவர் வருது. எந்த தைரியத்துல கூப்பர் கல்லிங்க ரிவ்யூ போட ஒரு இதெல்லாம் நம்ம பேசி அடி வாங்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஏற்கனவே. எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் தான். ரிஷப் பண்ட் ஆஸ் அ கேப்டன் விடுங்க, பிளண்டர் பண்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னு சொல்லிட்டு என் கேன் மாமாவை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. ஹெட் கோச்சுன்னு சொல்லி ஜஸ்டின் லேங்கர் உட்காந்துருக்காரு, ஆஸ்திரேலியா கோச்சு, செமையா பண்ணாரு. இவங்கள மீறியுமே டீம்ல ஒண்ணு நடக்குதுன்னா எப்படி நடக்குதுன்னு தெரியல. வந்துட்டு இருக்கிற எல்லா பிளேயரையும் வச்சு ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டாரு. எவன் பெர்ஃபார்ம் பண்றா அந்த ரீல்ஸ் வந்து எல்ஐசி மேனேஜ்மெண்ட்ல நெக்ஸ்ட் முக்குல் சௌத்ரி ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சான். நெக்ஸ்ட் இந்தியன் மிடில் பினிஷர் முக்குல் சௌத்ரி அப்படின்ட்டு அது ஒரு வீடியோ பார்த்துட்டு என்னடா பண்றீங்க? இல்ல அவனுக்கு நான் எப்படி பார்த்தா 7-7 தோத்துருக்கணும். அந்த முனக்கட்டு ஒழுங்கா பந்து போடல. நிதிஷ்குமார் ரெட்டி கடைசி வாரம் போட்டுருந்தா ஒழுங்கா அந்த மேட்ச் SRH வச்சிருக்கோம். அதே மாதிரி அவனுக்கு 4 ஓவருக்கு 20 ரன்லாம் அந்த மேட்ச் முக்கில் சௌத்ரி அடி போட்டது ரொம்ப கிரைம். அந்த கடைசி ஓவர்ல கொண்டு வந்து 6 அடிச்சு போனது, அது கேம் கிரீனுக்கு வந்து 19வது ஓவர் கொடுத்தது. அப்படி இப்படி பார்த்தா 7-7 தோத்துருக்கணும். ரெண்டாவது மேட்ச் ஆடுறாங்களா ரைவல்ரி அது சொல்ல மேட்ச் ப்ரிவியூ பிரச்சனை இல்ல. பிளண்டர் விசஸ் பிளண்டர், எந்த பிளண்டர் பிளண்ட் ஆகி சூப்பரா வருதுன்னு பாப்போம். நீங்க பிளண்டர் இல்ல, ஒருத்தர் மோசமா கேப்டன் பண்றோம், இன்னொருத்தர் பிரணகுடமா கேப்டன் பண்றோம். 2 பேருக்கு நான் இல்ல இந்த மாதிரிதான் ஒருத்த முட்டா பீஸ், ஒருத்த மொரட்டு பீஸ், அந்த மாதிரிதான் 2 பேருக்குள்ள யாரு டாப் கிளாஸ் நாளைக்கு பாக்கலாம்.
ப்ரிடிக்ஷன் டைம் போயிருவோம். சரி, அதுக்கு முன்னாடி டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 2 டீம்ல யாராவது இன்க்ளூடிங் பஜிரானா தவிர? ஒன்னும் தேவையில்ல. சரி விடுங்க, ப்ரிடிக்ஷன் டைமுக்கு போயிடுவோம். இப்ப சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போறானுங்க இவனுங்க? 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு வர போறானுங்களா? நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவனுங்களே கவலைப்பட மாட்டானுங்க, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? சரி ஓகே, ஒரு பெரிய பிரான்சைஸ் கேகேஆர் மாதிரி ஒரு பெரிய பிரான்சைஸ் போதே நாசமா அப்படின்னா எனக்கு சரியா சரி. அப்ப என் தலைவன் எப்ப வெளியே விட்டாங்களோ அப்பல இருந்து அவ்வளவு பிரான்சைஸ் போயிடுச்சு. அதுக்கெல்லாம் அவங்க பக்கத்திலேயே கங்கா நதியில குதிச்சு தீர பாவத்தை கழிச்சாலே எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புண்ணியம் அந்த பாவம் ஐபிஎல் சீசன் இல்ல 30 ஐபிஎல் சீசன் ஆனாலும் நீங்க திருந்த மாட்டாங்க. ப்ரெடிக்ஷன் டைமுக்கு போயிருவோம். தினேஷ் நீயே ஆரம்பிச்சிரு. லக்னோ ஜெயிக்குமா? நான் கேகேஆருக்கே போறேன். ஏன் போன மேட்ச் ஜெயிச்சு ஒரு கான்பிடென்ட்ல இருக்காங்க. அந்த கான்பிடென்ட்டை தூக்கிட்டு வந்து எல்ஐசி மேல போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க நந்தன். நானும் கேகேஆர் கூட போயிடுறேன் ப்ரோ. அவ்வளவுதான், அப்ப எல்ஐசி வின்னு. உங்களுக்கு இப்படி ஒரு வின்னாவது வாங்கி அமைதியா இரு ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் தான் அடுத்த நாளுமே நாளைக்குமே 2 ப்ரெடிக்ஷன் நான் ஜெயிக்க போறேன். எல்லாரும் பாத்துட்டே இருங்க. மக்களே, நீங்க பாக்குறவங்க உங்க ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. மேட்ச் முடிஞ்சோடனே நாளைக்கு லைவ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க ப்ரோ. லைவ் டைமிங் மட்டும் இல்ல, நைட் 10 மணிக்கு இல்லைங்க. மேட்ச் முடிஞ்ச ஒரு 6:30க்கு சென்னை மேட்ச் முடிஞ்சோடனே லைவ் வந்துரும் ப்ரோ. நைட் மேட்ச் கண்டிப்பா லைவ் வர மாட்டோம், நீங்களே தூங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சென்னை மேட்ச்சுக்கு நாங்க லைவ் வரோம் ப்ரோ. மறக்காம எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி சென்னை மேட்ச் முடிச்சதுமே நாங்க லைவ் வருவோம். லைவ்ல வாங்க. ஒரு 1.5 hour அல்லது 1 hour லைவ் இருக்கும். சரி ஓகே, இது இந்த வீடியோக்கான இந்த ப்ரிவியூக்கான கேள்வி நேரம். 2 மேட்சுக்கு சேர்த்து ஒரே கேள்விதான். 2 மேட்ச்லயும் சிஎஸ்கே அந்த மேட்ச்ல ஜிடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா யார் அதிக விக்கெட், அது ஒரு ஆன்சரா சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்எஸ்சி கேகேஆர், அதுல யார் அதிக விக்கெட், அது ஒரு ஆன்சரா சொல்லுங்க. தனித்தனி தான், 2 மேட்சுக்கு தனித்தனி தான். 2லயும் கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓகே, லீடர் போட்டு இடம் விடலாம். அதனால இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நாளைக்கு லைவ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. நைட் 10 மணிக்கு இல்ல, சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சோடனே லைவ் இருக்கு. அதனால வந்துருங்க. எல்லாத்துக்கும் பாய். பாய் பாய். ஒரு லாங் டே. பாய்.